அவர் சரி நம்மள சின்ன கட்சின்னு நினைச்சிருக்கலாம் திரு நயினார் நாகேந்திரன். அதனால அதை வச்சுட்டு அமித்ஷா என்ன சொன்னாரு, முதல்ல எப்படி என்டிஏவுடைய தேசிய தலைமையாக மோடி அவர்கள் இருப்பது போல தமிழ்நாடு தலைமையாக இங்க அண்ணன் பழனிசாமி இருப்பாருன்னு சொன்னாரு. ஆமா, அண்ணன் பழனிசாமி அண்ணன் தானே அவரு. பிடிச்சாலும் பிடிக்கலாலும் நீங்க அண்ணன் தான், தம்பி தானேங்க எனக்கு. அது மாதிரி அண்ணன் பழனிசாமி இருப்பாருனாரு. அது மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு சொன்னாரு. மறுபடியும் பத்திரிகைகள் எனக்கு தெரிஞ்சு தந்தி, தினமலர் பத்திரிகைகளுக்கு கூட்டணி ஆட்சி அமைக்கும், அப்பொழுது அதிமுகவை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சராக இருப்பான்னு சொன்னாரு. கரெக்டா? அதுக்கு நீங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அர்த்தம் சொல்லிட்டு இருக்கலாம். நான் வெயிட் பண்ணி பார்த்தேன். திரு பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் மேட்டர்ல யார் அவர் வெளியேறதுக்கு காரணமானவர்களோ அவருக்கு பேச வேண்டும் பலமுறை உங்க முன்னாடி சொன்னேன். வெயிட் பண்ணி பார்த்தேன். இல்ல, நானும் நண்பர் ஓபிஎஸும் இணைந்து செயல்படுவோம்னு 2 வருடங்களுக்கு முன்பே முடிவு எடுத்தோம். வெளியில வாரதுக்கான காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர் எப்படி இருப்பாரு? முக்கிய காரணமா அவரு சரியான அங்கீகாரம் இல்லைங்க. உங்களுக்கு ஒரு பதில் சொல்றேன். எங்களுக்கு ஐயா அதுதான் தப்பு. நீங்க ஒரு தொலைக்காட்சியில கூட காலம் பதில் சொல்லுன்னு அவர் சொல்றாரு. அதுக்கு அவங்க போறாங்க தினகரனிடம் இணக்கமா அப்படின்னு. நீங்க சொல்றது நான் இணக்கம் காட்டாலும் நீங்க காட்டணும்னு அவசியம் இல்லைல்ல. அது மாதிரி எங்களுக்கு தேவையில்லை ஒருத்தரோட இணக்கமோ. நாங்க எதை எதிர்த்து யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சோம்னு தெரியும். அதுக்கு நான் எப்படி வெயிட் பண்ணுவாங்க? இது என்ன, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்படியெல்லாம் போய் எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும்னு நினைக்கிற கூட்டம் அல்ல எங்கள் கூட்டம். அதை புரிஞ்சுங்க. உங்களுக்கு நீங்க அதுதானே பேசுங்க. ஜெயிக்க முடியலையே, ஜெயிக்க முடியல. ஆர்கே நகருக்கு அப்புறம் எங்களுக்கு வெற்றி கிடைக்கல. இன்னைக்கு 26 தேர்தலையும் நாங்க தாக்கத்தை உருவாக்குவோம். நீங்க நம்புறீங்களா இல்லையா? அதை கேட்கிறேன். கேளுங்க. நீங்க கேட்கறது உங்க, நாங்க சொல்றது நாங்கள் எதற்காக இந்த இயக்கம் ஆரம்பித்தோமோ அதற்கு எதிரான ஒரு முடிவை எங்கள் தொண்டர்கள் அனுமதிப்பார்களா, எங்கள் நிர்வாகிகள் அனுமதிப்பார்களா? நிறைய நிர்வாகிகள் வந்திருக்காங்க, முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க, இந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எங்களுக்காக அவர் விரும்புவாரா? அதே மாதிரி சில பேர் விரும்பக்கூடும் தான், யாரோ ஒரு சிலர். நான் முதலா ஒரு தொலைக்காட்சி போயிட்டு வித்தவுட் பழனிசாமி அம்மாவின் தொண்டர்கள்லாம் ஒன்றிணைன்னு சொன்னேன். வித் பழனிசாமின்னா என்ன பண்ணுவீங்கன்னா, நான் தேர்தலே நிற்க மாட்டேன், ஏன்னா எனக்கு அவரோட அசம்பிளிக்கு போக விருப்பம் இல்லைன்னு சொன்னேன். ஏன் அதை சொன்னா, எங்க கட்சியில என்னோட பயணிப்பவர்களுக்கு யாருக்காவது சட்டமன்ற பொது தேர்தலில் நாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கோம். அப்ப நாங்க இருந்தோம். அப்ப பழனிசாமி இல்ல. போட்டியிடணும்னு ஆசை இருந்தா அதை தடுக்க கூடாது. நான் போட்டியிட மாட்டேன், ஆனா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போட்டியிடுன்னு சொன்னேன். எங்க கட்சியில எந்த நிர்வாகியும் யாருமே நீங்கள் போட்டியிடாத பட்சத்தில் நாங்கள் போட்டியிட மாட்டோம். இன்னொன்னு, நாம் இங்க இருக்கணுமா அப்படின்னு கேட்டாங்க. உங்களுடைய கேள்விகள் ஒண்ணு போராட்டத்தில் இருக்கீங்களா, அதே எனக்கு கொஞ்சம் அன்ஈஸியா இருந்துச்சு. எத்தனை சொல்ல வேண்டியது சொல்லணும். அண்ணாமலை இருந்தவரை அவர் எல்லாத்தையும் சரியா ஹேண்டில் பண்ணாரு. திரு நயினார் நாகேந்திரன் நண்பர் தான், ஆனா அவருக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரியல. அப்படிதான். ஏன்னா ஓபிஎஸ் விவகாரத்துல அவர் பதில் சொன்ன பொழுது நான் அவர்கிட்ட போன்ல போனேன். என்னங்க, ஓபிஎஸ் உங்களிடம் போன் பண்ணிருக்காரு 2 முறை, உங்களுக்கு மெசேஜ் போட்டிருக்காரு, ஆனா நீங்க இல்லைன்னு சொல்றீங்களா, என்ன நயினார்னு கேட்டேன். ஏன்னா எனக்கு பழைய நண்பர் தானே அந்த உண்மையில. இல்லன்னா அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாரு. ஓபிஎஸ் வேற வழி இல்லாம அந்த போன் கால்ஸ விட வேண்டிய நயினார் தான் அதுக்கு காரணம். என்னிடம் கேட்டிருந்தால் சொன்ன பதில் ஒரு ஆணவமான பதிலாகத்தான். அதற்கு நானோ பன்னீர்செல்வமோ கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால உடனே நான் போன்ல போனேன். ஏன்னா பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் முதல் நாள் நான் இங்கதான் இருந்தேன், எனக்கு போன் பண்ணி சொன்னார். மாண்புமிகு பிரைம் மினிஸ்டர் இங்க தூத்துக்குடி வந்த அன்னைக்கு, சார் இது மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னார். நான் விட்டுட்டேன். இவர் பதில் சொன்னார்ல, என்னிடம் கேட்டிருந்தால் சொன்னப்ப நான் உடனே போன்ல போனேன். என்ன இப்படி சொல்றீங்க அவர் கேட்டார். இல்லைன்னா இல்லைன்னாரு. இவர் திரும்ப திரும்ப நின்னதும் பன்னீர்செல்வம் அவர்கள் அந்த இதெல்லாம் அது உடனுங்கிற அவசியம். இவர் பதில் சொன்னதுனால வேற ரொம்ப நாகரிகமானவர். நயினாருங்காரம் இல்ல, யாருங்காரம் இல்ல, எங்க தொண்டர்களும் யாரும் விரும்பல. நான் சொல்றது, நான் 4 மாதங்களுக்கு முன்பே முடிவெடுக்கவில்லைன்னு கேட்கிறப்ப நம்ம ஒரு கூட்டணியில் வந்துட்டோம். மாண்புமிகு அமித்ஷா அவர்கள்
கூட்டணி மந்திரி சபை என்று சொல்கிறார்கள். கரெக்டா? பாஜக இடம்பெறுங்கிறாரு. அதே மாதிரி முதலமைச்சர் யார் என்பதை நாங்க அதிமுக சேர்ந்த ஒருத்தருங்கிறார். எங்களுக்கு அதிமுக சேர்ந்த ஒருத்தர் இருக்கிறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அங்க உள்ள யார் மீதும் எங்களுக்கு வருத்தம் இல்லை. ஏன்னா ஒரே ஒரு நபர் தான், அவரோட சேர்ந்த ஒரு சிலர் தான், அவர்களை எதிர்த்து தான் இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது. கேளுங்க கேளுங்க கேளுங்க, கொஞ்சம் பேசிடுறேன். நீங்க அதெல்லாம் அடுத்த கேள்விகள் இருக்கட்டும். ஒரே ஒரு சிலரை எதிர்த்து தான் நான் அவர்களை திருத்துவார்கள் என்று நினைத்தேன்னு சொன்னாங்க. அன்னைக்கு காட்டுமலை யார் திருத்தணும்? அந்த தொண்டர்களும் அங்குள்ள நிர்வாகிகள் இல்ல, அவர்களே கூட திருந்துவார்கள் அப்படியான்னு பார்த்தேன். அதுக்கான கேப் தான் அந்த 4 மாசம். ஆணவம், அகங்காரம் இதெல்லாம் மேல ஏறி துரோகம் தலைவெறி தாடுகிறது, பேயாட்டம் போடுது சொன்னா இல்லையா? ஊரா போய் அது போடுகின்ற கூச்சல் என்னமோ நாம் அமைதியா இருக்கின்ற பட்சத்துல இது எதுவோ அது தன்னை நியாயப்படுத்துவதை நாம் ஆமோதிப்பது போல் ஆகிவிடக்கூடாது. அதனால் எங்கள் தொண்டர்கள் பொதித்தெழுந்த போது நான் அமைதியாவே போயிட்டு பொறுமையா இருங்க நிர்வாகிகிட்ட எல்லாம் பேசியிருக்கேன். இதெல்லாம் சீனியர் 2000 அம்மா காலத்துல மாவட்ட பேரச்செயலாளர் சேர்மனா இருந்தவர் ஒட்டச்சித்திரம் கட்டுதானே. இப்ப எங்க கட்சியுடைய மாவட்ட செயலாளர், திண்டுக்கல் மாவட்ட பொறுப்பாளர், இது போன்ற நிர்வாகிகள் எல்லாம் என்கிட்ட பேசுவாங்க. அப்ப பொறுமையா இருங்க, அவசரப்படுவாங்க, நம்ம டிசம்பர்ல முடிவெடுப்பேன்னு சொன்னேன். ஆனா அது வந்து அவ்வளவு நாள் பொறுக்க முடியாது போல இருக்கு. ஏன்னா எங்களுக்கு தொண்டர்களுடைய பிரஷரோ எங்க நிர்வாகிகளோட பிரஷரோ எல்லாம் தாங்கல. சரி, இதுக்கு மேல விட்டா அந்த துரோகம் போய் ஊரா அடிக்கிற அந்த பேயாட்டம் என்னமோ அது நியாயப்படுத்தி பேசுறது, இது திருந்தாது, வாய்ப்பே இல்லை. வெளியேறும். இதனால இதுக்கு வேற காரணமோ, நீங்கள் யோசிக்கிற வேற அரசியல் காரணமோ, இல்ல அதுக்கு போயிடலாம் இதுல பேசிட்டாரு அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. நாங்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பித்தது எங்களை நம்பிதான், எங்கள் தொண்டர்களை நம்பிதான். எவ்வளவு பின்னடைவுகளையும் தாண்டி யாரோ விலைக்கு வாங்கப்பட்ட பிறகும் கூட இந்த இயக்கம் எங்கள் தொண்டர்களால் சிறப்பாக வழிநடத்தப்படுகிறது. அதனாலதான் நினைக்கிறேன் எங்களது தாக்கம் இருக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அதுதான் காரணமே தவிர இதை தாண்டி இதுல பெருசா உட்காந்து ரூம் போட்டுலாம் யோசிக்கல. எங்களுடைய தொண்டர்கள் தான் எனக்கு முக்கியம். அவங்க மனநிலை புரிஞ்சு அவங்க என்ன போற இடங்கள்ல நிர்வாகிகளும் அவர்கள் மூலம் தானே அவங்கள பத்தி தெரிஞ்சுக்க முடியும். அதனால வேற வழி இல்லாம அன்னைக்கு நான் போலித்தேவன் இதுல சொன்னேன். அதுதானே தவிர இதுக்கு நயினார் காரணமா இல்லை, இந்த கூட்டணியை அமைத்தவர்கள் காரணமா இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெத்த கட்சி வந்துட்டு அப்படின்னு நினைக்கிறப்ப நம்ம தேவையில்லைன்னு நினைக்கலாம். இல்ல பர்சிஸ்டன்ட் நெக்லெக்ட்லாம் கிடையாது. அப்படியே இருந்தாலும் அந்த நெக்லெக்ட் தான் எனக்கு நல்லதா இருந்துச்சு. கரெக்டா? நான் முடிவு ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கோ எதுக்கோ அழைக்கப்பட்டு நம்ம போகாம இருந்தா நல்லா இருக்காது. நம்மளுடைய சோபம் அது கிடையாது. அன்னைக்கு போனீங்களேன்னு நீங்க கேட்பீங்க. இப்ப ரொம்ப கிளியரா இருக்கு. இதுக்கு மேல விட்டு ஒரு தர்ம சங்கடத்துல மாட்டிக்க வேணாம். நம்ம முடிவை நல்லா இன்னும் நீங்க பிரஸ்ல கேட்க மாட்டீங்களா? ஏன்னா 2 நாள் கேட்பீங்க, அன்னைக்கு எடுக்கலாமே, நேற்று எடுத்திருக்கலாமே, அந்த கிழமை எடுத்திருக்கலாமே. இதுக்கெல்லாம் எந்த காரணமும் கிடையாது. எங்கள் தொண்டர்களின் அழுத்தம் தான்.